கேரள மாநிலம் பரவூர் வெடி விபத்தால் பலர் உறவுகளை இழந்து தவித்து வருகின்றனர். பெற்றோரை இழந்த சகோதரர்களின் வேதனையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. இருண்டு போய் காட்சியளிக்கும் இந்த வீடு பென்சி பேபி கிரிஜா தம்பதியின் இல்லம். கேரள மாநிலம் பரவூரில் வெடி விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு அருகில் பென்சி பேபி கிரிஜா தம்பதியினர் டீக்கடை நடத்தி வந்தனர். விபத்து நிகழ்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் கிருஷ்ணா கிஷோர் என்ற இருவரையும் அருகில் உள்ள கடைக்கு சென்று டம்ளர் வாங்கி வர அனுப்பியுள்ளனர். விளையாடிக் கொண்டே சென்று திரும்பிய பிள்ளைகள் நெருப்பில் பெற்றோர் கருகி உயிரிழந்ததை நேரில் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். അപ്പോൾ ഇവനെ അമ്മ ഗ്ലാസ് മേടിക്കാനായിട്ട് അതിൻ്റെ തൊട്ടിപ്പുറത്തോട്ടുള്ള കടയിലോട്ട് പറഞ്ഞു വിട്ടപ്പോഴത്തേക്കാണ് ഇത് പൊട്ടിത്തെറിച്ചത്. ഞാൻ ബാക്കിൽ വീട്ടിൽ നിന്നുകൊണ്ട് എനിക്കൊന്നും പറ്റിയില്ല. ഇവൻ ഗ്ലാസ് മേടിക്കാൻ പോയ വഴിക്ക് രണ്ട് നണ്ണന്മാർ പിടിച്ചു വെച്ചിരുന്നു. അതുകൊണ്ട് അവനും ഒന്നും പറ്റിയില്ല. ഇതെൻ്റെ അമ്മ മാത്രം അവിടെ ഇരിക്കും. അമ്മയ്ക്ക് ചെറിയൊരു പരിക്കുണ്ടായിരുന്നു. ഇങ്ങനെ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി അവിടെ ചെന്നപ്പോഴാണ് ആരോ ഈ ചേച്ചിയുടെ ബോഡി അവിടെ കണ്ടത്. സംശയം പറഞ്ഞ് ഞങ്ങൾ പോയി നോക്കിയപ്പം ചേച്ചിയുടേതാണെന്ന് ഉറപ്പിക്കാതായിരുന്നു. தினம் தினம் உணவுக்கே திண்டாடும் வாழ்க்கை. கடன் பிரச்சனை காரணமாக எப்போது வேண்டுமென்றாலும் பறிமுதல் செய்யும் சூழலில் பழைய வீடு. அடிக்கடி வீட்டிற்கு படையெடுக்கும் கந்துவடிக்காரர்கள் என்றிருந்த நிலையில் பெற்றோரின் இழப்பு கிருஷ்ணா கிஷோரின் எதிர்காலத்தை சிதறடித்திருக்கிறது. இந்த துயர நிலையை கருத்தில் கொண்டு இருவரின் கல்விக்கும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை உறவினர்கள் முன்வைத்துள்ளனர். வெடி விபத்தில் தந்தையும் தாயும் இழந்த இந்த குழந்தைகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருந்தாலும் கல்வியை மிகப்பெரிய ஆதாரமாக நினைக்கின்றனர். உயர்கல்வி வரை அரசு இலவசமாக செய்து கொடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதே இந்த உறவினர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் கொல்லத்திலிருந்து நாகராஜ்.